மக்களே வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்டோட புத்தம் புது அப்டேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் இப்போ எங்கே இருக்கேன்? இந்த பேல் கார்டன். எஸ் மக்களே, இந்த பயமோட பேர் பேல் கார்டன். விடிஞ்சிருச்சா? அவ்வளோ நீ வந்துட்டாங்க பசங்க. விடிஞ்சிருச்சுன்னா இப்படி தான் மக்களே. விடிஞ்சிருச்சுன்னா டாமி கவுந்துருவாங்க. ஓகேவா? இந்த மாம்பை எப்படி அழிக்கணும்னா இதுங்க, நான் ஃபஸ்ட்டு டைமை நைட் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் டைம் செட் மிட் நைட். பார்ப்போம் பசங்க எங்கே தான் ஸ்பான் ஆகணுன்ட்டு. எஸ் மக்களே, டைமை நைட் ஆக்கிட்டேன். நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ்டு. த க்ரீக்கிங் அண்ணன் க்ரீக்கிங்க எங்கே இருக்கீங்க நீங்கள்? வாங்க சொல்லுங்களா. க்ரீக்கிங் க்ரீக்கிங் கூட அதுதான் க்ரீக்கிங் நினச்சேன் மக்களே. இதுதான் ரெசின். இதுங்க ஃபஸ்ட்டு நான் இதுக்கான க்ரீக்கிங்கை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? க்ரீக்கிங் எங்கேயோ இருக்கா? க்ரீக்கிங் தம்பி, க்ரீக்கிங் க்ரீக்கிங் வேர் ஆர் யூ? க்ரீக்கிங் க்ரீக்கிங் தம்பி 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 க்ரீக்கிங் க்ரீக்கிங் அம்பிகா க்ரீக்கிங் க்ரீக்கிங். மக்களே தெரிகிறதா? க்ரீக்கிங் அண்ணனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுறேன். நான் பார்த்துட்டு இருக்கேன்டா. இந்த மாம்பை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்றால், இங்கே பாருங்க, இதை அடித்தா இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்குவாடை வச்சு அடித்தாலும் இதுக்கு டேமேஜ் இழுவாது. நீ க்ரியேட்டிவில் இருக்கடா, எப்படா டேமேஜ் இழுவுனீங்கன்னா டேமேஜ் ஆகுதா? க்ரீக்கிங் அப்படிப்பட்ட ஒரு மாம்பில்ல. அது எப்படா டிஃபீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதோ நீங்கள் அடிக்கக்குள்ளே இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் மாதிரி போகும். பார்ட்டிகல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா எந்த மரமோ அந்த மரத்தில் இந்த மாதிரி ரெசின் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இப்படி பிரேக் பண்ணிங்கன்னா க்ரீக்கிங் இஸ் டிஃபீட்டட். புரிஞ்சா? இதுதான் பேல் கார்டன் ஒர்க் ஆகுது. பேல் கார்டனில் ஒன்று அதுக்கும் மாறப்பட்ட க்ரீக்கிங் கூட இருக்கலாம். லாஸ்ட் டைம் செட் டே ஆகிடுச்சா? இவ்வளோ பளிச்சுன்னு வச்சுட்டு விளாண்டா கண்ணு அப்புறம் போயிட வேண்டியதுதான். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு புது ஐட்டம் தான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்ஸ் பேல் ஓக் லாக். கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேல் ஓக் ஃபென்ஸ், இங்கே பேல் ஓக் ஃபென்ஸ் கேட், பேல் ஓக் ஸ்டேர்ஸ். அது மாதிரி நார்மலாக பண்ணுறது எல்லாமே பண்ணிடலாம் மக்களே. பேல் டோர் இப்படி தான் இருக்கும். பேல் டோர், பேல் ஸ்லாப் இருக்கு. அப்புறமா பேல் ஹேங்கிங் மாஸ், பேல் ரெசின் பிரிக்ஸ், சிசல்டு ரெசின் பிரிக்ஸ், பிளாக் ஆஃப் ரெசின். இந்த பிளாக் ஆஃப் ரெசின் இருக்குல்ல மக்களே, இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக மெயின் பண்ணிக்கலாம். ஒரே கிளிக் தான் மெயின் ஆகிடும். அந்த மாதிரி பிளாக் அது. இப்போ ஹேங்கிங் பேல் மாஸ், ஹேங்கிங் பேல் மாஸ். அடுத்தது பேல் மாஸ். அப்புறமா
பேல் மாஸ், பேல் கார்பெட்டும் இருக்கு. ஓகேவா? பேலில் போர்டும் பண்ணிக்கலாம். இந்த பேலோ போர்ட், பேலோக் போர்டு வித் செஸ்ட். இதான் மக்களே பேலோக் வச்சு உங்களால் பண்ண முடிகிற விஷயங்கள். இப்போ அடுத்தது ரெசின். இந்த பிளாக்கோட யூஸ் என்னன்னா, இப்போ இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஆர்மர் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த ரைட் ஆர்மர் அப்புறமா தேவையானது பூட்ஸ். இதென்னடா கூலா? ஆமாம் மக்களே, நல்லா இருக்கு. இப்போ நான் இங்கே ஃபுல்லாக இது ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே நார்மல் டர்ட்டையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டர்ட், நார்மல் டர்ட், எஸ் டர்ட். இப்போ டெம்பரவரி பிளாக்ஸுக்கெல்லாம் நம்ம முக்கால்வாசி டர்ட்டு தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இதில் இருந்தால் அதை நம்ம மாற்றிக்கலாம் மக்களே. ஏன்னா ஐ எம் டேக்கிங் மை வெறும் கை. இது ரெசின் பிரிக்ஸ். உனக்கே லேட் ஆகும். ஆப்சல்யூட்லி பிரிக்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ தான் வருது பிளாக் ஆஃப் ரெசின். பார்க்குறீங்க, டொண்டிங் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக மீன் பண்ண முடியுதுன்ட்டு. இப்போ இந்த பிளாக்குக்கு எப்படி ஃபார்ம் கட்டலான்னு நான் பார்க்குறேன் மக்களே. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், க்ரீக்கிங் ஸ்பான் ஆகிட்டானுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவனை கொஞ்சம் தூரம் புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் உன்னோட பார்டரை தாண்டி போனான்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஓகேவா? நீங்கள் ஸ்டில் டச் வச்சு பிரேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு க்ரீக்கிங் ஹார்ட் கிடைக்கும். இல்லை ரெசின் வச்சு கூட கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20. ஓகே மக்களே, இப்போ 20 க்ரீக்கிங் ஆர்டி ப்ளேஸ் பண்ணிடலாமா? ப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிளாக்ஸுக்குமே ஒரு மாபு ஸ்பானு. எஸ், பார்த்தீங்களா மக்களே? இப்பொழுது பாருங்க, இந்த கிளிக்கு யார் எடுத்துப்பா. இவனோட ஹார்ட்டு சத்தம். நீ உன்னோட ஹார்ட் எதுடா? ஓ, இதுதான் உங்க ஹார்ட்டா? கத்தம். உன்னோட ஹார்ட் எதுப்பா தம்பி, சொல்லுங்க. ஓ, நீ ஏன் இன்சைட்லேருந்து வந்தீங்க? வாங்க மக்களே, கண்கொள்ளா கக்கு என்ஜாய் பண்ணுவோன்றேன். நீ கத்தம், நீ என்ன கேம்லையா?
எப்படி ஓ இவ்வளோ ரேஞ்ச் இருக்காடா உனக்கு செத்துட்டான் பாப்போம் பொறுக்க எல்லா ஃப்ரீக்கிங்குமே டிஸப்பியர்ட் இல்லை அப்படி 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 முடிஞ்சுப்பா ஓலி மக்களே இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் ட்ரையல் சேம்பர்ஸ் ஓகேவா இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் மின்கிராஃப்ட்லேயே ஆட் பண்ணாத ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு சின்ன சென்சார் மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இங்கே சர்வைவெல்லாம் இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்தேன்னா இதுக்குள்ளே என்ன இருக்கோ இந்த மேப் ஸ்பான் ஆகும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பான் ஆகும் அதை டிஃபீட் பண்ணிட்டேன்னா இதுலேருந்து எனக்கு ஒரு லூட் கிடைக்கும் அதில் ஒரு கீ கிடைக்கும் ஓகேவா அந்த கீ வச்சுட்டு என்னால் வால்ஸ்ன்னு இருக்கும் எங்கது வால்ஸ் இதோட பேர்லாம் வால்ஸ் இதுக்குள்ளேருந்து எனக்கு நிறைய ஐட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஒவ்வொன்றும் ஆம்னியஸ் வால்ட் ஒவ்வொன்று நார்மல் வால்ட் ஓகேவா இந்த வால்ட்டும் ஒரு கிட்டத்தட்ட அன்பிரேக்கபிள் பிளாக்னே வச்சுக்கோங்களேன் மேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல மேஸ் அந்த வெப்பன் ட்ரையல் சேம்பர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும் ஓகே அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆம்னியஸ் வால்ட் அதோட கீ எங்கேருந்து ப்ரோ கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கீ வேறு எங்கேருந்துமே கிடைக்காது ஆம்னியஸ் பாட்டில்னு 1.20 அப்படியெல்லாம் ஒன்று சேர்த்துருந்தாங்க பில்லியர்ஸ் ரைட்லாம் வரக்குள்ளே அப்படியே முன்னாடி பேட் ஆகுமன் எஃபெக்ட் நார்மலாக வந்துடும் இப்போ ஒரு போஸ்டரில் இருந்தால் வரும் அந்த எஃபெக்ட் ஓகேவா அந்த போர்ஷனோட பேர் தான் பேட் ஓமென் ஓகேவா இப்போ அந்த மேஸ் பண்ணுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா தேவை இருங்க இப்போ நிறைய ஆம்னியஸ் வால்ட் மக்களே இது ஆம்னியஸ் வால்ட் கிடைக்கவே மாட்டேங்குது தெரிஞ்சு கமெண்ட்ஸ் மூலமாக தான் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் ஸ்லாஷ் give a day ominous மக்களே ominous அச்சோ ட்ரையல் கீ மொத்தத்தில் மக்களே இந்த வால்டில் இருந்தால் நம்மளுக்கு ஆமினஸ் ட்ரையல் கிடைக்கும் ஆமினஸ் வால்டில் இருந்தால் நம்மளுக்கு தி மேஸ் கிடைக்கும் வாசனை குர்ரா Ominous. Where is the Dominus? தெரியல மக்களே மொத்தத்தில் இதுதான் 1.20 அப்டேட்லேருந்தே மேஸை பார்ப்போமா வாங்க பார்ப்போம் மேஸ் என்னான்னு எஸ் மக்களே
இப்போ எஸ் மக்களே, இப்போ நான் விதரை வச்சு உங்களுக்கு காமிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. பிரைட்னஸ் ஹாஸ் டிஃபால்ட் வச்சுவிட்டேன். பேரியர் பிளாக்ஸ் பேக் டு நார்மல் 4 1 2 3 4. மக்களே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பேரியர் பிளாக்னா என்னன்ட்டு. பேரியர் பிளாக்னா ஒரு மாபை எங்கேயும் போகக்கூடாது, மித்த பிளேயர் கண்ணுக்கு தெரியாது, பிளேஸ் பண்ண பிளேயருக்கு மட்டும்தான் தெரியும், உடைக்க முடியாது சர்வே மூடில். ஓகே, நம்மளுக்கு தேவைக்கு சோல் சாண்டு, கல். இப்போ ஏன் கணிக்கே தெரியல பார்த்தீங்கன்னா பேரியர் பிளாக்ஸ். மக்களே, சில பல மின்கிராஃப்ட் பிளேயர்ஸ்லாம் வேறு லெவலில் ட்ரெயினாக இருக்கவங்களாம் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட இப்போ தெரியுது பார்த்தீங்களா? ஏய் விதர் கீழே போலாம். கில் சார் skill what கத்தம் கிளம்பிட்டோம். போக்குள்ள கூட அமைதியா போறானான்னு பாருங்க. குரங்கு அச்சோ, என்ன மக்களே பண்றது? ஓகேவா, இது நான் இப்போ விதரை ஸ்பான் பண்ண போகிறேன். Can't move. Yes, மக்களே, வாங்க விதரை ஹிட் பண்ணுவோமா? கரெக்டாக டைமிங் அடிக்கணும் மக்களே, இல்லைன்னா அவளுக்கு மிஸ். ப்ரோ இவ்வளோதான் டேமேஜா? டேய் மேசே, மானத்தை வாங்கிட்டடா நீ. போடா போடா. இப்போ பாருங்க, ஒன் ஷாட் தான்.
சாவுறது இவ்வளோ சீன் சாடா சாவுறது இவ்வளோ சீன் போட்டு சாவுற மக்களே சை ஏதாவது பொறுப்புங்கிறது இருந்தால் இவ்வளோ சீன் போடுவாங்க அதுக்கெல்லாம் அசால் தான் முடிச்சுக்கட்டும் வாங்க மக்களே இந்த விதரை நான் ஒன்று இதான் பண்ணுறேன் ரைட் ஹேண்டில் பண்ணுற காமிசி ஐயோ மக்களை எந்த பிளாக்ல இருந்தே நம்ம ஸ்பான் பண்ணிக்குவோன்றேன் டேய் என்னடா டேய் இந்த பக்கமும் பேரியர் பிளாக் இதுங்க மக்கள் நம்ம பேரியர் பிளாக்கே வச்சுப்போம் கையிலன்றேன் ஒன்றும் கீழே இங்கேருந்து விதர் சமன் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இங்கேருந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் மக்களே உங்களுக்கு பிளாக் உடச்சிட்டு பேரியர் அவ்வளோதேன் இப்போ அதுலேருந்து நம்ம டைரெக்டாக दो நீ சமனாகும் நான் மேல இருந்து வந்து உனக்கு ஒரே அடியா வச்சு ஒன்று முடிச்சுடுறேன் வழியில 1-2-6 போயிட்ட மக்களே இதுக்கு மேலே இந்த மேட்சுக்கு என்ன வேணும் Y level 250 நம்ம நிறுத்திக்கலாம் மக்களே என்ன சொல்றீங்க நல்ல ஐடியால விதர ஒன் ஷாட் டிராகனையும் ட்ரை பண்ணலாம் ஆனா வேணாம் டேய் பாவம் விதர் நம்ம தலைவன் பாவம் மக்களே அவ்வளோதான் சென்ட்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு 250 ரீச் பண்ண போகிறேன் ஸோ ரீச்சிங் 250 ஸோ போனா டக்குன்ட்டு இருங்க மக்களே என்னோட மைண்டை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் எஸ் மேலே பார்த்தா க்ளவுட்ஸ் தெரியாதனால நல்லா மைண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு மக்களே இப்போ பாருங்க ஓ செத்துட்டான மக்களே ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கே அவன் கத்தம் இவ்வளோதான் இந்த வீடியோ பாய்